கார்கே அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கோபமாக இருக்காங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியுது. பிரவீன் சக்கரவர்த்தி எங்கேருந்து சார் வர்றாரு இதில்? அவரே சொல்லியிருப்பார், நானும் கோபமாக இருக்கேன், என் பேரை சேர்த்துக்குங்க அதில்ன்ட்டு. பிரவீன் சக்கரவர்த்திலாம் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க பஸ்ஸு. ஒருவேளை அவர் பிளான் பண்ண நியூஸாக இருக்குமோ? சும்மா எங்கே இந்த மாதிரி நியூஸ் போடும்போது என் பேரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு. நடுவில் உங்களுக்கு ஒரு 3-4 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், நானே மீட் பண்ணியிருக்கேன். வந்து தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தகவல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னார். என்னையும் ஒரு ஆள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாருங்க அப்படின்னு போய் பார்த்தா இந்த ஆள் சொல்கிறார். கூட்டு போனவர் ரொம்ப வலியுறுத்தி கேட்டதுனால போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறமா விசாரித்து என்ன எதுக்கு வந்து ஒரு என்னெல்லாம் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் 24 தேர்தலுக்கு முன்பு மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடலாம் என்று திட்டமிட்டு அதுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கில்லாடி, அவரை போன்ற ஒரு அறிவுஜீவி மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் அமோக வளர்ச்சி பெறும்னு நாங்கள்லாம் எழுதணுமா, பத்திரிகையில் பேசணுமா. அவ்வளோ லூஸாக நான். அப்புறம் அவங்க வழக்கறிஞர் சுதா என்பவர் தான் அந்த மயிலாடுதுறை எம்பி ஆனார்னு அவங்க ராகுல் காந்தி பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டே சேர்க்க மாட்டாங்க, புரியுதா? ஸோ 4 இடத்துல வந்த உடனே யாருப்பா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, நேற்று தினமலரில் ஒரு பேரை பார்த்தேன், இன்றைக்கி விகடனில் இது வந்திருக்குன்ட்டு 4 பேர் யோசிக்கணுமா. அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. அதை பிரவீன் சக்கரவர்த்தி பேர் அச்சடித்த இங்கு வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. விடு, இடமும் வேஸ்ட்டு. இடமும் வேஸ்ட்டு.